வோடபோன் மற்றும் ஐடியா செல்லுலர் நிறுவன இணைப்பு இந்தியாவின் மிகப்பெரிய இணைப்பாக கருதப்படுகிறது. சுமார் 72,000 கோடி ரூபாய்க்கு நடைபெற்ற இந்த ஒப்பந்தம் குறித்து பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ 4G வருகைக்கு பிறகு மற்ற நிறுவனங்கள் தங்களது வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. வோடபோன் நிறுவனத்துடன் ஐடியா நிறுவனம் இணைவது குறித்து கடந்த மாத இறுதியில் இரு நிறுவனங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகின. வோடபோன் நிறுவனத்துடன் ஐடியா நிறுவனம் இணைவதற்கான அனுமதியை ஐடியாவின் உயர்மட்ட குழு வழங்கியுள்ளது. வோடபோன் நிறுவனத்தின் வரவு செலவு 5,025 கோடி ரூபாயாகவும் ஐடியா செல்லுலார் நிறுவனத்தின் வரவு செலவு 36,000 கோடி ரூபாயாகவும் உள்ளது. 2018ஆம் ஆண்டு இறுதிக்குள் இரு நிறுவனமும் முழுமையாக இணைக்கப்பட்டுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைப்பு பணிகளை கவனிப்பதற்காக தனி அதிகாரிகள் 2 நிறுவனங்களின் சார்பிலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இணைப்பின் மூலமாக 80,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் விரிவடையும் என்றும் 67,000 கோடி ரூபாய் அளவுக்கு 2 நிறுவனங்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐடியா நிறுவனத்தின் பங்குகள் வோடபோன் நிறுவனத்திற்கு 45%, ஐடியா ப்ரமோட்டர்ஸ்களுக்கு 26% என்று பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்கின் விலை 72 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் குறைந்த விலை என்பதால் ஐடியா நிறுவன பங்குகளின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை வோடபோன் நிறுவனம் 20 கோடியே 40 லட்சம் வாடிக்கையாளர்களையும் ஐடியா நிறுவனம் 16 கோடியே 90 லட்சம் வாடிக்கையாளர்களையும் வைத்துள்ளது என்று ட்ராய் தெரிவித்துள்ளது. இந்த இணைப்பின் மூலமாக 40 கோடி வாடிக்கையாளர்கள் பெற்று அதிக வாடிக்கையாளர்களை கொண்ட நிறுவனங்களின் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும். இது ஏர்டெல்லின் வாடிக்கையாளர்களை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பின் மூலமாக வாடிக்கையாளர்களுக்கு அதிக தரம் வாய்ந்த டிஜிட்டல் சேவை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவில் மிக விரைவில் 5G இணைய சேவையை வழங்குவோம் என்று வோடபோன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இணைக்கப்படும் நிறுவனத்திற்கு குமாரமங்கலம் பிர்லா தலைவராக இருப்பார் என்று வோடபோன் நிறுவனம் அறிவித்துள்ளது.